எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, நீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கி. சேர்ந்து சொல்லும் ஆவியே சத்தமா. ஆவியே ஆவியே அசைவா அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி, கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம், அழைத்தவர் காரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் 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 காரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும். ஆவியே 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 அசை அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓகே, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி. அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. கண்ணை மூடி ஆராதனை
எபினேசரே இதுவரையில் ஐயா இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கண்ணு மூடி சொல்லும் ஆராதனை 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 எல்ரோய் எல்ரோய் என்னை கண்ணீரே எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே சொல்லுங்க என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கண்ணை மூடி சொல்லுங்க ஆராதனை 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 என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ என் பக்கத்திலே இரும் நீர் இல்லாமல் நான் வாழ சொல்லுங்க என் கூடவே இல்லாமல் நான் வாழ கண்ணு மூடி சொல்லுங்க என் கூடவே நீர் இல்லாமல் நான் வாழ கண்ணீர் சிந்தும் வேளையில் காயப்பட்ட கண்ணீர் சிந்தும் காயப்பட்ட வேளையில் தகப்பனானீரே என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே கடைசியா என் அம்மாவும் என் அம்மாவும் நீரே எனக்கு எல்லாமே நல்லவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆளுகை செய்யுங்க இயேசு மூலமாக இருக்கின்ற நல்ல பிதாவே ஆமென் 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 ஓகே ஓகே உட்காந்துருங்க
ஓகே, அண்ணாலாம் வந்துட்டாங்க, பாஸ்டர்லாம் வந்திருக்கிறாங்க, அக்காங்க வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரன் வர வைக்கலாமா? சரி, ஓகே. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. சரி, இப்ப எங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய தம்பி, ஓகேவா, ஜாஷுவா அண்ணா வந்திருக்காங்க. எல்லாம் ஜாஷுவா அண்ணா கிளாப் பண்ணலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர். நாங்கெல்லாம் சின்ன பசங்க, ஆனா எங்களை விட பெரிய சீனியர்ஸ் 2 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. ஓகேவா, டேனியல் பாஸ்டர் வாங்க, இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், கை தட்டுங்க. ஓகே, அடுத்தது வாங்க வாங்க, 2 சவர நகை வந்துருங்க, இப்படி வந்துருங்க. ஓகே ஓகே, அடுத்தது அந்த ஆண்டி பேரு மஞ்சு ஆண்டி. அவங்க பேர் என்னது? இன்னைக்கு உங்களுக்கு பப்பட் ஷோ, மேஜிக் ஷோ, நல்ல கதை, ஓகேவா, இன்னும் நல்லா பல விஷயங்கள் சொல்லி தர போறோம். ஓகேவா, கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம ஐயா கையில் கொடுத்துடலாம். உங்க ட்ராக் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, சரி, பண்ணலாமா? சரி, எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 இருங்க. அப்படி எஞ்சிக்க கூடாது, ஓகேவா? நான் சொல்ற மாதிரி எஞ்சிக்கணும். என்னாச்சு? ஐயோ ஐயோ, இங்க வாங்க, இங்க வாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அவரை மறந்துட்டேன். வாப்பா வாப்பா. ஜூடா பிரதர் வந்திருக்காரு, ஓகேவா, ஃபேவரட் பிரதர், ஓகேவா. இவரு இன்னைக்கு உங்களுக்கு பப்பட் ஷோ பண்ணுவார். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. சரி, ஓகே, இப்போ நாம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? வாங்க பிரின்ஸ் பிரதர் வாங்க. சரி, பண்ணலாமா? சரி, இப்போ நான் வெண்டைக்காய், சுண்டக்காய், முருங்காய் சொல்லும் போது எஞ்சிக்கணும். சொல்லுங்க. ஏய், தப்பா சொல்றீங்கடா. நான் இரா நான் வெண்டைக்காய், சுண்டக்காய், முருங்காய் சொல்லும் போது எஞ்சிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் முருங்காய் சொல்றதுக்கு முன்னாடி ஏஞ்சிங்கன்னா முந்திரி கொட்டை, லேட்டா ஏஞ்சிங்கன்னா தாத்தா பாட்டி, ஓகேவா? சரி, பார்த்துடலாமா? ஓகே, இன்னொரு மைக் இருந்தா பிரதர்ட்ட ஒரு மைக் கொடுங்க, ஓகேவா? சூப்பர்ரா, நல்லா அறிவிட. உன் பேர் என்னதுரா? டேனி. சரி, கிஃப்ட் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது, இங்க வா. சரி, டேனிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? கிட்ட வா டேனி, கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. ஓகே, இப்படி பாருங்க, இது ஃபுல்லா கிஃப்ட் தான் இருக்கு. யார் கையை கட்டி நிமிந்து உட்காடுறீங்களோ, எல்லாத்தையும் கவனிக்கிறீங்களோ, அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஓகேவா? சரி, இந்த 2 டீமுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? உங்க டீம் பேர் என்ன? இந்த டீமோட பேர் வந்து இன்னைக்கு அவங்க எனக்கு கொடுக்கல சர்ச்சைக்கு வந்ததுக்கு, அதனால இந்த டீமோட பேர் வந்து மாசா. ஓகே, சூப்பர். அப்ப இந்த டீம் பேரு? இந்த டீமோட பேர் வந்து மாசா இல்லன்னு வைக்கலாமா? நல்லா இருக்கு அதுல. அப்ப இந்த டீமோட பேர் வந்து பீட்சா. பீட்சா, ஜோரா கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, மாசா டீம் இருங்க. மாசா டீம் மாஸ்க் காமிக்கணும், பீட்சா டீம் சும்மா பின்னி எடுக்கணும், ஓகேவா? இப்போ நான் ஜெயிக்க போவது யாருன்னு சொல்வேன். நீங்க மாசாவா பீட்சாவான்னு சொல்ல போறீங்க, ஓகேவா? ஜெயிக்க போவது யாரு? மாசா. நீங்க பீட்சான்னு சொல்லுமா? என்னம்மா நீங்க? ஓகே, வெளியேறவங்க கூட அந்த ஐயாங்கெல்லாம் உள்ள வந்துருங்க. நீங்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைப்பா இருக்கும், ஓகேவா? சரி, ஜெயிக்க போவது மாசாவா பீசாவா? ஐயா, யாரையா கேக்குது? மாசாவா? அண்ணா நீங்க பீசா. அப்ப நான் என்ன பண்றது? சரி, பார்க்கலாம். நீங்க யார் நல்ல சவுண்ட் கொடுக்குறீங்களோ இப்ப அவங்க தான் சொல்ல போறேன். ஜெயிக்க போவது மாசாவா பீசாவா? அப்பா, மாசா தான் கேக்குது. சரி, ஓகே, நான் வெண்டைக்காய், சுண்டக்காய், முருங்காய் சொல்லும் போது எஞ்சிக்கணும், ஓகேவா? சரி, பார்க்க போறேன். வெண்டைக்காய், சுண்டக்காய், பக்கத்து வீட்டக்கா, கீழே உக்கார. தப்பு. இப்ப சொல்ல போற பாருங்க. ஓகே, வெண்டைக்காய், சுண்டக்காய், காக்கா. தப்பு. ஓகே, இப்ப கரெக்டா சொல்ல போறேன். யார் கரெக்டா செய்ய போறீங்க பார்க்கலாம். வெண்டைக்காய், சுண்டக்காய், முருங்காய். சூப்பர். ஓகே, இப்ப ஒரு ஃப்ரூட் சாலட். என்ன சாலட்? சத்தமா சொல்லுங்க. ஓகே, நான் வாட்டர் மெலன் சொன்னா எல்லாம் இப்படி பண்ணணும். வாட்டர் மெலன் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, பைனாப்பிள் சொன்னா இப்படி பண்ணணும். பிரின்சிபல் மேல வந்துருங்க. ஓகே, நான் பனானா அப்படி சொன்னா இப்படி பண்ணணும். அந்த அண்ணா பண்றாங்க பாருங்க. ஓகே, அப்படி. நான் ஃப்ரூட் சாலட் அப்படி சொன்னா எப்படி ஐயா பண்ணணும்? இங்க பாருங்க, கிரைண்டர் மாதிரி பயங்கர மாட்டுறாங்க, ஓகேவா? சரி, ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 பண்ணலாமா? ஓகே, என் கூட சேர்ந்து. ஓகே, வாட்டர் மெலன்,
pineapple. Come on. Banana, banana, fruit salad, fruit salad. சிஸ்டர் வாங்க, சிஸ்டர் வாங்க, மேல பண்ணுவாங்க. ஓகே, அங்கனே. ஓகே, பண்ணலாமா? சரி, ஓகே. இவங்க ரெண்டு நீங்க ஐயா நீங்க யார் டீம்? மாசாவா? மாசா. பிரதர் நீங்க? ஓகே, பெரியவரும் வந்துட்டாரு. ஓகே, பீஸா. சரி, ஓகே பார்க்கலாம். சிஸ்டர் நீங்க எந்த டீம் சிஸ்டர்? பீஸா டீமா? சரி, ஓகே, ரைட். பீஸா டீம் பார்க்கலாம். மாசா டீமா பீஸா டீமா? யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு gift நீங்க எனக்கு கொடுக்க போறீங்க. ஓகே, ரைட். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. Watermelon, pineapple, come on. Pineapple, banana, fruit salad, fruit salad. சரி, இப்போதான் காம்படிஷன் சூடு பிடிக்க போகுது. இப்போ நான் வாட்டர்மெலன் சொல்லும்போது ஸ்லோவா பண்ணணும், அடுத்தது ஸ்பீடா பண்ணணும். நான் பைனாப்பிள் சொல்லும்போது ஸ்லோவா பண்ணணும், அடுத்தது ஸ்பீடா பண்ணணும். ஓகேவா? பார்க்கலாமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. Watermelon, watermelon, pineapple, pineapple. ஏ சூப்பரா. Banana, banana, fruit salad, fruit. ஓ பெரியவங்களே சூப்பரா பண்றீங்கப்பா. சூப்பர் 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 சூப்பர். எங்க பாருங்க, ஒருவன் சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் மெரினா பீச்சுக்கு போக முடியாது, சி பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஓகே சூப்பர். அப்ப பாரு அவங்கள சூப்பரா பண்றாங்க. பண்ணலாமா? லாஸ்ட் ஒன் டைம். வாட்டர்மெலன், வாட்டர்மெலன், பைனாப்பிள், பைனாப்பிள், banana, banana, fruit salad, fruit. சூப்பரா பண்ணீங்க. நான் 10 சொல்றதுக்குள்ள கீழே உட்காந்துடணும். 10. சரி, இப்ப நான் பிள்ளைகளான்னு சொன்னா நீங்க 2 கை இப்படி பாசமா வச்சு அண்ணான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆனா தாத்தான்னு மட்டும் கூப்பிடக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. நான் என்னெல்லாம் பிள்ளைகளா போட்டு கூப்பிடணும், நீங்க அண்ணான்னு போட்டு என்ன கூப்பிடணும். ஓகேவா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. போட்டுருங்க, நான் வந்துடுறேன். ஓகே, பிள்ளைகளா. என்ன அம்மா தாயங்கிறீங்க? ஓகேவா? ஓகே, பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா, நல்ல அண்ணான்னு சொல்லணும். அழகு பிள்ளைகளா, செல்ல பிள்ளைகளா, குண்டு பிள்ளைகளா, ஓகே, சமத்து பிள்ளைகளா, வாலு பிள்ளைகளா. ஏய், யாருக்கு வால் இருக்கு? சரி, ஓகே, ஒரு கிளாப் சொல்லி தரேன் உங்களுக்கு. வச்சுக்கோங்க. மேக்கப் கிளாப் போட போறோம். நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. பிரின்சிபல் தருவாங்க. நான் சொல்ற மாதிரி அழகா சத்தமா சொல்லுங்க. ஓகேவா? சரி, பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. சிக் சிக் சிக், சிக் சிக் சிக், சிக் சிக் சிக், சிக் சிக் சிக், சிக் சிக் சிக். வாவ், எல்லாம் மேக்கப் பண்ணாம சூப்பர் ஆயிட்டீங்க. ஓகேவா? பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. சிக் சிக் சிக், சிக் சிக் சிக், சிக் சிக் சிக், சிக் சிக் சிக், சிக் சிக் சிக். வாவ். ஏ சந்தன போட்ட இங்க வா. உன் பேர் என்னதுடா? சின்சானா? என்னது பேர்ல? வினீஷ். உன் பேர்? சரி, வினீஷ். வினீஷ் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணா. என் பேக் எடுங்க. ஓகே ஓகே. ஓகே, இவருக்கு இன்னொரு மெடல் போடலாமா? ஓகே, சரி. இப்ப கையை கட்டி நிமிர்ந்து உட்காரணும். நம்ம மத்தியில் இருக்கிற டேனியல் ஐயா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தர போறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு கேம் இந்த நடத்த போறாங்க. சரி, கை கட்டிக்கணும். முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. சுழல் காற்று போல தோல்வி என்ன சுற்றி வந்தது. முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. சுழல் காற்று போல தோல்வி என்ன சுற்றி வந்தது. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா.
இயேசு வந்தாரு ஒரு வார்த்தை சொன்னாரு, இயேசு வந்தாரு ஒரு வார்த்தை சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சு வளைய போட்ட படகு நிரம்பிச்சு வளக்கிளிய மீனும் கிடைச்சிச்சு. கீழ்ப்படிஞ்சு வளைய போட்ட படகு நிரம்பிச்சு வளக்கிளிய மீனும் கிடைச்சிச்சு. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. தம்பி தங்கையே தோல்வி இல்லையே, தம்பி தங்கையே தோல்வி இல்லையே, தாங்கிடும் தகப்பனிருக்க பயமும் இல்லையே, தாங்கிடும் தகப்பனிருக்க பயமும் இல்லையே. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. சூப்பரா இருந்துச்சா பாட்டு? கையெல்லாம் தட்ட மாட்டேன். சா 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 ஏலேலோ ஐலசா. இப்ப நீங்களே பாடிடுவீங்களா? பாடலாமா? பார்க்கலாமா? நீங்க நல்லா பாடுறீங்களா, நான் நல்லா பாடுறேன்னா பார்க்கலாம். ரைட், ஓகே, போடுங்க. அடுத்து நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். கை கட்டு. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, சுழல் காற்று போல தோல்வி என்ன சுற்றி வந்தது. பாடுங்க. நாம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, சுழல் காற்று போல தோல்வி என்ன சுற்றி வந்தது. சா சா ஏலேலோ சா சா. சூப்பர் ஐலசா. ஒரு வார்த்தை சொன்னாரு, சரியா? வழக்கிலேயே மீன் கிடைச்சது, கீழ்ப்படிஞ்சு வளைய போட்டேன். ஓகே, இயேசு வந்தாரு ஒரு வார்த்தை சொன்னாரு. பாடு. கீழ்ப்படிஞ்சு வளைய போட்ட படகு நிரம்பிச்சு வழக்கிலேயே மீனும் கிடைச்சது. கீழ்ப்படிஞ்சு வளைய போட்ட படகு நிரம்பிச்சு வழக்கிலேய மீனும் கிடைச்சது. சா சா ஏலேலோ சா சா ஏலேலோ. தம்பி தங்கையே தோல்வி இல்லையே, தம்பி தங்கையே சொல்லுங்க, தோல்வி இல்லையே, தாங்கிடும் தகப்பனிருக்க பயமும் இல்லையே. சொல்லுங்க, தாங்கிடும் தகப்பனிருக்க பயமும் இல்லையே. சொல்லுங்க. சா சா ஏலேலோ சா சா ஏலேலோ ஐலசா. ஆக்ஷன் பார்க்கலாமா இப்போ? ஆர் யூ ரெடி? சூப்பர். பிரயாசப்பட்டோம் ஒன்னும் கிடைக்கல, சுழல் காற்ற போல தோல்வி என்ன சுத்தி வந்தது. முழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்னும் கிடைக்கல, சுழல் காற்ற போல தோல்வி என்ன சுற்றி வந்தது. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. ஒரு வார்த்தை சொன்னாரு, இயேசு வந்தாரு ஒரு வார்த்தை சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சு வளைய போட்ட படகு நிரம்பிச்சு வழக்கிலேய மீனும் கிடைச்சது. கீழ்ப்படிஞ்சு வளைய போட்ட படகு நிரம்பிச்சு வழக்கிலேய மீனும் கிடைச்சது. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. தம்பி தங்கையே தோல்வி இல்லையே,
தகப்பன் இருக்க பயமும் இல்லையே, தாங்கிடும் தகப்பன் இருக்க பயமும் இல்லையே. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. சரி, நான் ஒன்று சொல்லித்தரேன். சரியா? நான் 1 2 3 அப்படின்னா என்ன பண்ணிடணும்? ஆனா யாரும் குண்டு போடக்கூடாது. சரியா? 1 அவசரமா பார்த்து வருதா? குண்டு சொன்னதா இருக்கும். சரியா? 1 2 குண்டு. ரைட், சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ரெடியா? ஆர் வி ரெடி? பாதி மறந்துட்டீங்களா? ரைட், ஓகே. நம்ம சுத்தி அவ்வளவுதான். ரெடியா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். லைன் மாறணும், அப்புறம் குடிக்கலாம். 3 டைம். ராமுழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்னும் கிடைக்கல, சுழல் காற்ற போல தோல்வி என்ன சுத்தி வந்தது. ராமுழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்னும் கிடைக்கல, சுழல் காற்ற போல தோல்வி என்ன சுற்றி வந்தது. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. இயேசு வந்தாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு வந்தாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு. கீழ்ப்படிஞ்சு வலைய போட்ட படகு நிரம்பிச்சு, வலக்கிறைய மீனும் கிடைச்சது. கீழ்ப்படிஞ்சு வலைய போட்ட படகு நிரம்பிச்சு, வலக்கிறைய மீனும் கிடைச்சது. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. தம்பி தங்கையே தோல்வி இல்லையே, தம்பி தங்கையே தோல்வி இல்லையே, தாங்கிடும் தகப்பன் இருக்க பயமும் இல்லையே, தாங்கிடும் தகப்பன் இருக்க பயமும் இல்லையே. சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா, சா சா ஐலசா ஏலேலோ ஐலசா. ஓகே, சின்ன கேம் விளையாடலாமா? சரி, கேம் விளையாடலாமா? அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். உங்களுடைய சாப்பிட்ற கை தலைமையில வச்சுக்கோ. சாப்பிட்ற கை. இன்னொரு கை இருக்குல்ல, அது இந்த வயிற்றுல இருக்கு. தலைக்கு மேல டச் பண்ணக்கூடாது. ரைட், சூப்பரா எல்லாரும் செய்றீங்க. வெரி குட். ஓகே, இந்த கையை நம்ம வந்து சாப்பிட்ற கை.
ஏன் கேட்க மாட்டேங்குது? நம்ம சொன்னால் கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்க மாட்டேங்குது? யார் பதில் சொல்கிறீங்களோ கரெக்டாக அவங்களுக்கு கிஃப்ட் உண்டு. ஏன் நம்ம கையை நம்ம சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேங்குது? ஏசப்பா படித்தது கரெக்டு தாம்மா, ஆனால் நம்ம சொன்னால் கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேங்குது? யார் சொல்கிறீங்க? அதான் பண்ண மாட்டேங்குது, ரெண்டும் ஒன்றா செய்ய மாட்டேங்குது, எல்லாம் வித்தியாசமாக பண்ணுது. எப்படி தெரியலையா? பெரியவங்க இல்லை, நம்ம ரெண்டுக்கும் ஒரே வேலை கொடுத்தா என்ன பண்ணிக்கும்? அடிச்சுக்கும். ஒரே வேலை கொடுத்தா தோசை சுடும். ஆனால் ரெண்டுக்கு வேற வேற வேலை செய்யும்போது என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. பார்த்தியா? அப்போது நம்ம ஆண்டவருக்கும் பிள்ளையா இருந்துக்குன்னு நான் என் இஷ்டப்படியும் வாழ்வுன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சரியா? அதனால தான் இந்த கேமில் என்ன பண்ண முடியுது, ரெண்டுக்கும் வேற வேறு. ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியாதான், வேலை செய்ய முடியாது. ஒன்று இங்கே வேலை செய்யணும், இல்லைன்னா அங்கே வேலை செய்யணும். சரியா? அதனால் நம்ம கையே நம்ம சொல்கிற பேச்சே என்ன பண்ண மாட்டேங்குது, வேற வேற வேலை சொல்லும் போது கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி தான். சரியா? நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும் போது யாரோட பிள்ளையா மாறிடுறோம்? விசுவாசோட பிள்ளையா மாறிடுவோம். ஓகேவா? ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் இப்படியும் இருப்பேன் நான் அப்படியும் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்த கேமுக்காக ப்ரோக்ராமுக்காக வராங்க. யார் வராங்க? ஜோயல் பிரதர். ஓகே, கிளாப் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு கேம்னா பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒரு கேம் ஒன்று விளையாடலாமா? சரி, கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன பண்ணோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ண போகிறோம். சரியா? ஓகேவா? நான் 3, 2, 1 சொன்னோன்னே எழுந்து நிற்கணும். சரியா? ஓகேவா? ரெடியா? 1 சொன்னோனையும் எழுந்து நிற்கணும். சரியா? எழுந்து நிற்கலாமா? இப்போ என்ன பாருங்க, நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன கமாண்ட் பண்ணுறனோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. சரியா? ஓகேவா? நான் ரன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து ஸ்லீப் அப்படின்னு சொன்னால் இப்படி பண்ணணும். ஜம்ப் அப்படின்னு சொன்னால் சூப்பர். ஓகே, சரியா? போலாமா? ரெடியா? ரன். ஓகே, ஸ்லீப். நிறைய பேர் கொரட்டெல்லாம் விடுறீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஜம்ப். அப்படியே ஜம்ப் பண்ணே இருங்க. ஓகே 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 ஓகே. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா. இப்போ வந்து ரன், ஸ்லீப், ஜம்ப், ரன், ரன், ஜம்ப், ஜம்ப், ஸ்லீப், ரன். ஓகே. இது எதுக்கு தெரியுமா? நீங்கள் யாராவது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எழுப்புறதுக்காக. சரி, ஓகே, கேமுக்குள்ளே போகலாமா? அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி பின்னாடி போயிடுறீங்களா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிடுங்க. எனக்கு ஒரு 2 வாலண்டியர் மட்டும். பலூன் மட்டும் ஊதி கொஞ்சம் நாட் போடும். சரி, ஓகே. இந்த பக்கம் டீமோட பேர் என்னது? இந்த பக்கம் இருக்க டீமோட பேரு? இப்போ ஜெயிக்க போறது மாசாவா மாசாவா மாசாவா? ஓகே, பார்த்துடலாம் அதை இப்போ. சரியா? இந்த பக்கத்துல இருந்து ஒரு 4 பேர் வாங்க பார்க்கலாம். 4 பேர் மட்டும். ஓகே, 4 பேர். எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ஓகே, பெருசாக இருந்தாலும் மீடியம் எப்படி இருந்தாலும் ஓகே. 4 பேர் வந்துட்டாங்க. மீதி பேர்லாம் அப்படியே அமைதியாக உட்காருங்க. 1, 2, 3 இன்னும் ஒருத்தர் வாங்க. பாப்பா நீ வா. நீங்கள் வாங்க. ஓகே, இந்த பக்கத்துல இருந்து 4 பேர் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. இருங்க, நெக்ஸ்ட் அடுத்தடுத்து கேம்லாம் இருக்கு. சரியா? 4 பேர் மட்டும். இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இங்க பாருங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, உங்களை ஜெயிக்க வைக்க போறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்களை ஜெயிக்க வைக்க போறீங்க. சரியா? ஓகேவா? போலாமா? நான் சொல்றத கவனமா கேட்கணும். இதுல என்ன இருக்கு? நோனா என்ன? நோனா இல்ல. இதுல என்ன இருக்கு? எஸ்னா? இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன்.
இப்போ இந்த தம்பியை கேட்க போகிறேன். தம்பி, இந்த பையன் பேர் என்னது தெரியுமா உனக்கு? சரி, ஓகே. இப்போ உன் ஃப்ரெண்டு இந்த பையன் வந்து புதுசாக ஒரு அழகான ஒரு பென்சில் வாங்கின்னு வரான். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அவன் நைஸாக தூங்கும் போது அவன் பாக்கெட்டில் கையை விட்டு அந்த பென்சிலை திருடுவியா? திருட மாட்டேன். அதே போல் இப்போ நீ என்ன பண்ணுற? இவங்க வீட்டுக்கு போகிற, இவங்க வீட்டில் புதுசாக ஒரு கலர் டிவி வாங்கியிருக்காங்க. அவன் வீட்டில் கலர் டிவி வாங்கிட்டான். அவன் தூங்கின உடனே கல்லை தூக்கி போட்டு அந்த டிவியை உடச்சிடலாம் அப்படின்னு நீ நினைப்பியா? நினைக்க மாட்டேன். இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா, பாவம்னா கெட்டது தானே. பாவத்துக்கு நீ எஸ் சொல்ல போறியா, நீ நோ சொல்ல போறியா? நான் கேட்பேன். நீ என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். எஸ், நோ சொல்லணும். சரியா? நைஸா அண்ணங்கிட்ட நோ சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பென்சிலை திருடின்னு போயிடக்கூடாது. எப்பவுமே என்ன சொல்லணும்? நோ தான் சொல்லணும். இப்போ இந்த டீம் என்ன பண்ண போறாங்கன்னா, நான் இவங்ககிட்ட கேட்பேன், இவர் நோ சொல்லுவாரு, இதுல என்ன வரணும்? நோ வரணும். இந்த தம்பி எஸ் சொல்லிட்டு இவனோட உள்ள ஹார்ட், இருதயத்துக்குள்ள எஸ் இருந்ததுன்னா தப்பு இல்லையா? தப்பு. ஸோ உள்ளேயும் என்ன இருக்கணும்? நோ இருக்கணும். அதே மாதிரி இது உள்ளேயும் நோ இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ சொல்லுங்க, ஜெயிக்க போறது மாசாவா பீட்சாவா? சரி, ஓகே. நேரா நில்லுங்க பார்க்கலாம். ஓகே, இந்தாங்க கையில பிடி. இப்போ நீ சொல்லி நீ தப்பா சொன்னா உன் பலூனை உடைச்சி கீழே உட்கார வச்சிருவோம். சரியா? கரெக்டா வரணும். ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏசப்பா எனக்கு நோ தான் வரணும்ட்டு. போலாமா கேம்குள்ள? ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் மாசா கிட்ட போலாமா, பீஸா கிட்ட போலாமா? மாசாவா? இருங்க, மாசால தான் அதிகமா இருக்காங்க, அதனால மாசா கிட்டே போவோம். யாருங்க ரொம்ப தைரியசாலி? இவன்தானா? பொய் சொல்லியா, பொய் சொல்ல மாட்டியா? பொய் சொல்ல மாட்டேன். இது பொய்யா இல்ல உண்மையாவா? சரி, பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சரி, எடு பார்க்கலாம். நோ வருமா? ஐயோ, தம்பிக்கு வந்திருக்கிறது என்ன தெரியுமா? அவன் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான், ஆனா இருதயத்துக்குள்ள செய்யணும்னு தோணுது. அதனால வந்திருக்கிறது எஸ். இப்போ மாசா டீம்ல 3 பேர் இருக்காங்க, பீஸா டீம்ல 4 பேர் இருக்காங்க. அவங்கள இப்போ 3 ஆக்கிடலாமா? ஓகே. பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா இல்ல நோ சொல்ல போறியா? நோவா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நிஜமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கார்டு. மாசாவா? என்னடா மாசா கத்தவே மாட்டேன்றீங்க? இப்ப கத்துவாங்க பாருங்க. ஸோ மாசா டீம்ல 3 பேரு, பீஸா டீம்ல 3 பேரு. இப்பதான் கேம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. தம்பி தைரியமா இருக்கியா? வாய்ப்பு இல்லைல்ல? கீழே ஒரு வாட்டி உட்காந்து எழுந்திருக்கிறியா? இல்லை, ஓகேவா? நார்மலா? பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? நோவா? கண்டிப்பாவா? நிஜமாவா? பார்த்துலாமா? சரி, ஓகே. உள்ள என்ன இருக்கும்? நோ இருக்குமா? மாசாவா? பீஸாவா? மாசாவா? கண்டிப்பாவா? இரு. ஐயோ, இப்பதான் ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு வந்திருக்கோம். மாசா டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். தப்பிச்சிருவியா? பார்க்கலாம். மாசாவா பீஸாவா? சத்தமா கேட்கல. பீட்சாவா? பார்க்கலாமா? பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா இல்ல நோ சொல்ல போறியா? நோவா? கண்டிப்பாவா? சரி, ஓகே.
இருங்க நானே பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. மாசாவா பீஸாவா? மாசாவா? பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா? நோ சொல்லணும் சரியா? ஓகேவா? ஆனால் இந்த வாட்டி வந்திருக்கிறது எஸ். எப்பவுமே என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். சரி பாப்பா போய் உட்காரலாமா? ஓகே. பார்த்துருவோம். உன் பேர் என்னது? சுஜன். சுஜன் பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா? நோவா? கண்டிப்பா வா. சரி ஃபர்ஸ்ட் என் கையில் கொடு, நான் ஒரு மந்திரம் போட்டுறேன். கண்டிப்பா உனக்கு எஸ் தான் வரப்போகுது. எடு சீக்கிரம். நீ பார்க்க கூடாது. மாசாவா? மாசாவா வந்திருக்காரு. மாசா டீம்ல 3 பேரு, பீஸா டீம்ல 2 பேரு. இந்த பாப்பா கையில தான் இருக்கு இந்த டீம் வின் பண்றது. கரெக்டா எஸ் ஏத்துருவியா? இல்ல நோ தான் எடுக்க போறேன். ஏய் அமைதியா அமைதியா, இல்லைன்னா அப்புறம் அவங்க தான் வின்னு சொல்லுவேன். பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா? நோ தான் கண்டிப்பா. உன் பேர் என்னது? அஸ்விதா. உங்களை காப்பாத்துமா? ஏசப்பாவை நம்பனா காப்பாத்துவாரு. மாசாவா? மாசாவா? கடைசியா அந்த பையன் கிட்ட தான் இருக்கு. அவன் எஸ் எடுப்பானா? கரெக்டா? தப்பி தவறி கூட எஸ் எடுத்துடக்கூடாது. நீ சொல்லு, பாவத்துக்கு எஸ் சொல்ல போறியா இல்ல நோ சொல்ல போறியா? எஸ் வந்தா அந்த மடலை என்கிட்ட குத்துடணும். ஓகேவா? இங்கி பெங்கி பாங்கியா? மடலை கைட்டுரு, என்கிட்ட குத்துறியா? குத்துறியா? ஜெயிக்க போறது யாரு? மாசாவா? மாசாவா? மாசா டீமுக்கு கை தட்டிடலாமா? சரி ஓகே, எல்லாரும் அந்த பலூனை கொடுத்துருங்க. அப்படியே இருங்க. இந்தாங்க இங்க வாங்க. மாசா டீம் ஓகே, எல்லாம் கை தட்டலாமா? உட்காருங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பீட்சா டீம் வந்து தோத்து போயிட்டாங்க இல்ல? அவங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க தானே? ரொம்ப கவலையா இருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்காக ஒரு சின்ன சாப்பிடுற பொருள் மட்டும் கிஃப்டா கொடுக்கலாமா? சரி ஓகே, பஞ்சாமிர்தம் தான் இது. பாப்பா வாமா. அஸ்விதா அவங்களுக்காக இந்த கிஃப்டை பிரிச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க போறா. ஆனா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சரியா? எல்லாரும் நிறைய எல்லாம் கேட்க கூடாது. ஓபன் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணுமா? நிறைய கொடுக்க கூடாது. நீயே ஓபன் பண்ணு, எனக்கு கை வலிக்குது. சாப்பிடலையா நீ மதியானம்? மா மோந்தெல்லாம் பார்க்காதம்மா, நல்ல பொருள் தான் அதுல இருக்கு. என்னாலே திறக்க முடியல, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. திறமா. ஏசப்பா கிட்ட கேட்டு. திறந்துட்டியா? எல்லாம் கவனமா. எல்லாரும் உட்காருங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதே போலதான் வெளியில இருந்து பழகும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நண்பர்கள், ஸ்கூல்ல இருக்க பசங்களாம் எப்படி இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? ஓகேவா? சரி, கை தட்டலாமா அண்ணனுக்கு?
சரி ஓகே, இப்போ நம்ம கேம் பார்த்துட்டோம், ஒரு இது ஒன்று பார்த்துட்டோம். பண்ண ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், சரியா? ஓகேவா? எல்லாம் அமைதியாக உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. இப்போது நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன், சரியா? ஓகேவா? அதாவது என்னென்னா, ஒரு பையன் ஒரு சின்ன வயசில், இந்த மாதிரி ஒரு வயசில் ஒரு அழகான ஒரு பையன் இருந்தானா. எப்படி இருந்தானா? அழகான ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானா. அந்த பையன் என்ன பண்ணுவானா, நிறைய பொய் சொல்லுவானா, கிட்டத்தட்ட உங்களை மாதிரி அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டானா, அப்பா அம்மாவை திட்டுவானா, அப்பா அம்மா தான் வேலை சொன்னா போமா கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு ஃபோனு பார்த்துட்டு இருப்பானா. என்ன ஆச்சா, ஒரு நாள் இந்த வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சு ஒன்று பார்த்தானா, அழகான சர்ச்சு. எப்படி இருந்ததா அந்த சர்ச்சு? அங்க உங்களை மாதிரி குட்டி குட்டி பசங்களாம் அழகா வந்து உட்காந்து கேட்குற மாதிரி ஒரு சண்டே ஸ்கூல் நடந்துச்சான். அந்த சண்டே ஸ்கூலுக்கு அவன் வந்தானா. இந்த சண்டே ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை எப்படி இருந்துதான், ரொம்ப வந்து இந்த மாதிரி இருந்துதான், வெறும் பிளெயினாக இருந்துதான். ஸோ பிளெயினாக இருந்தது அவன் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சானா. அவன் வர 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 இந்த பிளெயினாக இருந்த சண்டே ஸ்கூல் அவனோட வாழ்க்கை எப்படி ஆச்சான், கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவனுக்குள்ள புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சுதான். இந்த மாதிரி வர 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 அவனுக்கு பிடிச்சிருந்துதான் இதெல்லாம். சரி ஓகே, நமக்குள்ள ஏதோ ஒரு நல்ல நல்ல குவாலிட்டிஸ், நல்ல நல்ல விஷயம் வருது, சர்ச்சுக்கு போனால் நிறைய நல்ல நல்ல காரியங்கள் சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக வர ஆரம்பிச்சானா. அவன் ரெகுலராக வர 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 அவனுக்கு என்ன ஆச்சான், அவன் வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாறிச்சான். ஸோ இன்னைக்கு நீங்களும் இதே போல் இந்த சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி மாறும், கலர்ஃபுல்லாக அழகாக மாறும். அந்த அழகான பையன் வேறு யாரும் கிடையாது, நான் தான். சின்ன வயசில் நான் கொஞ்சம் அழகாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கேன். சரியா? ஓகேவா? அண்ணனை கை தட்டலாமா? இனிமேல் ரெகுலராக வருவீங்களா ஸ்கூலுக்கு, சண்டே ஸ்கூலுக்கு? ஓகே, இப்போ நம்ம மத்தியில் ஒரு அக்கா வராங்க, ஓகேவா? அவங்க ஒரு விஷயத்த, முக்கியமான விஷயத்த சொல்ல போறாங்க. அந்த அக்காவை எல்லாம் வெல்கம் பண்ணி கிளாப் பண்ணி வரவேற்கலாமா? ஓகே, நல்லா சத்தமா, அவ்வளோதானா? ஓகே ஓகே. பிரைஸ் லார்ட். நல்லா இருந்துச்சா? எல்லாமே சூப்பராக இருந்துச்சுல? பாம்பை பார்த்து பயந்துட்டீங்களா? யார் யார் பயந்தீங்க? நான் கூட நிறைய டைம் ஆனால் பார்த்துருக்கேன், ஆனால் எல்லா டைமும் நான் என்ன பண்ணுறேன், அதை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கேன். சரி ஓகே, இது என்னது? இது பூட்டு. ஓகே, பூட்டு வந்து சாவி இல்லாமல் நம்மளால் திறக்க முடியுமா? இல்லை, பூட்டு வந்து சாவி இல்லாமல் திறக்க முடியாது, ஓகேவா? அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சரியா? நீங்கள் நினைப்பீங்க நல்லா நம்மளுக்கு மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல, அது மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கும்ல உங்கள் வீட்டில். நம்ம ஃபேமிலியில் கூட நிறைய சண்டை நடக்கும்ல, அப்பா அம்மாக்குள்ளே சண்டை நடக்கும். நிறைய பேருக்கு வந்து நான் கூட கேட்டிருக்கேன், எங்கள் வீட்டாண்ட சண்டே ஸ்கூல் நாங்கள் எடுக்கிறோம், அப்போ பிள்ளைங்களாம் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கிறாருக்கா, எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வந்து எங்கிட்ட சொல்லி அழுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்குள்ளேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த